தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிதம்பரம் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரை கைது செய்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், அந்த இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட காரணம் என்ன? அந்த 4 பேர் மீது என்னென்ன வழக்குகள் பதிவப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள குமராட்சிக்கு உட்பட்ட இளங்காம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது மதிக்கத்தக்க 2 சிறுவர்கள் கடந்த வாரம் இளங்காம்பூர் பஸ் நிறுத்தத்தில் நண்பருடன் அமர்ந்திருந்தனர். அப்போது வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் வயது 30, சிலம்பரசன் வயது 27 ஆகிய 2 பேர் இளங்காம்பூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது சிறுவர்கள் அவர்களிடம் வாகனத்தை நிறுத்தி வண்டியை பொறுமையாக ஓட்டிச் செல்லுங்கள் என தகராறு செய்துள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை கண்ட அப்பகுதி வாசிகள் இரு தரப்பினையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வெள்ளூர் கிராமத்தில் உள்ள கொள்ளிடமாற்று பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க வந்த அந்த 2 சிறுவர்களையும் வெள்ளூர் பகுதியை சேர்ந்த செல்வகுமார், சிலம்பரசன், மாதவன் தரப்பினர் பார்த்துவிட்டனர். இதனையடுத்து செல்வகுமார் தரப்பினர் சேர்ந்து 2 சிறுவர்களும் தகராறு செய்து தாக்கியுள்ளனர். இதனால் பயந்து போன சிறுவர்கள் ஊருக்குள் சென்று ஆட்களை கூப்பிட்டு வந்து கழுவி கட்டைகள் கொண்டு ஜாதி பெயரை கூறி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட செல்வகுமார் டிராக்டரை கொண்டு அவர்கள் மீது மோதுவது போல் பயமுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன சிறுவர்கள் தரப்பினர் அங்கிருந்து தப்பிச் சென்று குமராட்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் தேவேந்திரன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தரப்பினரும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் அடிப்படையில் இரு தரப்பினை சேர்ந்த சிறுவர்கள் உட்பட டிராக்டர் ஓட்டி வந்த செல்வகுமார் உட்பட 4 பேரை போலீசார் இப்பொழுது கைது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். மேலும் இதுல 7 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பொய்யான தகவலை வலைதளத்தில் பதிவு செய்த சில நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி, இந்த சம்பவம் அப்பகுதியில் இணையதளத்தில் பரவி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி, கடலூர் சிதம்பரம் குமராட்சி அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.